காய்ஸ் இந்த மாதிரி கோல்மால் வேலைலாம் நிறைய பண்ணுவாங்கன்னு தெரியும். முடிஞ்சளவு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா முன்னாடி எலெக்ஷன்ஸாக நடக்கும். ஒரு கேண்டிடேட், ஃபேமஸான கேண்டிடேட் ஸ்டார் கேண்டிடேட் வந்து அந்த தொகுதி வந்து ஆளுங்கட்சியில் தோக்க போகிறான்னு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் நிற்கிற கேண்டிடேட்டோட நேம்லேயே ரெப்ளிகாவாக ஒரு 10 கேண்டிடேட் பாட்டுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ லாஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லாம் பன்னீர்செல்வம் பண்ணார். ஸோ அவர் பேர்லேயே ஒரு 17 பன்னீர்செல்வம், 18 பன்னீர்செல்வம் சொல்லி பாட்டினாங்க. இப்போ திருப்பியும் அதை வந்து இப்போ டிவிகே கிட்ட டிஎம்கே வந்து பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஹார்பர் தொகுதியில் வந்து சேகர் பாபு அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து நம்ம தாவேகா சார்பாக சினோரா பிஎஸ் அசோக்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறார். ஓகேங்களா? அது யாருன்னா ரஜினி ஃபேன்ஸ் கிளப்போட ஹெட்டு இருந்தார். அவர் இப்போ டிவிக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் பேர்லேயே இன்னொரு சினோரா அசோக்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க. இது வந்து யாருன்னா சேகர் பாபுவோட தெரிஞ்சவங்க. இது எப்படி ப்ரூஃப் அப்படின்னா, சேகர் பாபுக்கும் எந்த ஒரு அட்வொகேட் வந்து சீல் பண்ணி அப்ரூவ் பண்ணி அந்த பத்திரத்தில் சைன் போட்டு அஃபிடேவிட் சப்மிட் பண்ணாங்களோ சேம் அட்வொகேட் தான் இந்த சினோரா அசோக்குமே பண்ணியிருக்காரு. இது ஒன்றா. ரெண்டாவது, கோயம்புத்தூரில் வந்து சம்பத்குமார் ஒரு மாவட்ட செயலர் இருக்கார் நம்ம டிவிக்கில். ஸோ அவர் தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து நிற்கிறாப்புல வேட்பாளராக. ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சம்பத்குமாருங்கிற பேர்லேயே இன்னொரு 6 பேர் பழிக்கிறாங்க. இது ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் பெரம்பூர் நிற்கிறது கரெக்டாக. ஸோ தளபதி விஜய் வந்து சி ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு அஃபிடேவிட் சப்மிட் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா டம்மி கேண்டிடேட்டாக எப்படின்னா, ஜோசப் விஜய் போல இவர் சி ஜோசப் விஜயா, எம் ஜோசப், எஸ் ஜோசப், கே விஜய், ஜி விஜய் இப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேட்குறேன், மக்கள்னு அவ்வளோ முட்டாளான்னு கேட்குறேன் மாற்றி போடுறதுக்கு. மக்களுக்கெல்லாம் சிம்பிள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம்னா, இப்போ நீங்கள் ஓட் பண்ணுறப்ப உங்களுக்கான அந்த எந்த கேண்டிடேட் நீங்கள் ஓட் பண்ணுறீங்களோ அவரோட ஃபோட்டோவும் கலர் பிரிண்டில் வந்துடும். ஸோ பல விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷன்ஸ் பண்ணிடுறாங்க. பட் இன்னும் இந்த பழைய ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நான் கரூரில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து கோயம்புத்தூர் மாற்றார். பட் கரூரில் வந்து சுயேட்சை வேட்பாளர், டம்மி வேட்பாளர், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸை போட்டு ஒரு 10 பேர் போட்டிருக்காங்க. அந்த 10 பேர் எல்லாமே எந்த அட்வொகேட் வந்து செந்தில் பாலாஜியோ செந்தில் பாலாஜி தம்பி தான் கரூரில் நிற்கிறார், அவருக்கு வந்து அஃபிடேவிட்டில் வந்து அப்ரூவ் பண்ணி சீல் வச்சு சைன் போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க தான் வந்து 10 பேருமே பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, டம்மி பண்ணுறதுக்கு. எப்படின்னா இவங்க இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நிப்பாட்டிட்டு இந்த மக்களுக்கு ஃப்ரீ பீஸ் கொடுப்பாங்கள்ல, அது இவங்க மூலமாக சப்ளை பண்ணுறதுக்காண்டி பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பல கோல்மால்கள், பல விஷயங்கள், பல இது நடந்துகிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எலெக்ஷனுங்கிறது மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், இந்த ஓட்டுங்கிறது. ஸோ ஏதாச்சும் மாதிரி புதுசாக நடந்துடாதான்னு மக்கள் நினைப்பாங்க. பட் அதுலேயுமே இந்த மாதிரியான கோல்மால் விஷயம் நடக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எலெக்ஷன் கமிஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஒரு இன்டர்ஃபியர் ஆகி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ ஃபுல்லாக ஆக்ஷன்ஸ் எடுக்கும்.